ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. கலைஞர் அவர்கள் 4 முறை முதலமைச்சராக இருந்த பின்பாக 5வது முறை முதலமைச்சராக வருவதற்கான ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ் பயணத்துக்காக இடம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாச்சுன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நாளும் ஹஜ் பயணத்துக்கு போயிட்டு வந்தவங்க அரசாங்கத்தை நம்பி போயிட்டு வரல. அரசாங்கம் உதவிகள் செய்திருக்க முடியும். ஆனா ஒரு சமுதாயத்தை அசிங்கப்படுத்த ஹஜ் பயணங்கிறது ஒரு புனிதமான ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு எப்படி செய்யணும், எப்படி கடைபிடிக்க வேண்டும், இந்த விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் மீறி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தந்திரத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வலை விரித்திருக்கின்றார்கள். இதே போல பல வாக்குறுதிகள். மடிகை கணினி 4.5 வருஷமா ஏன் கொடுக்கல? இனி பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி பெரும்பாலும் பொங்கல் நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு வீடு கொடுப்பேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2027 பொங்கல் வரும்போது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு அப்படிம்பாரு. இப்போ ஆண்களுக்கு இலவச பஸ் வந்தாச்சுல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.